வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவின் எரிசக்தி துறையில் ஏராளமான முதலீடுகளுக்கு வாய்ப்பு உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உரை. அயோத்தி ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே இல்லை. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அமைச்சராவதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசரம் என உச்சநீதிமன்றம் கேள்வி. ஊடகவியலாளர்கள் ஒளிவாங்கியை நீக்கிவிட்டால் சீமான் எதையாவது உளறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார். தாவேகா மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் எரிசக்தி துறையில் ஏராளமான முதலீடுகளுக்கு வாய்ப்புள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய எரிசக்தி வாரத்தின் 3வது பதிப்பின் தொடக்க விழாவில் உரையாற்றினார். அப்போது இந்தியா தனது வளர்ச்சியை மட்டுமல்ல, உலகின் வளர்ச்சியையும் முன்னெடுத்து செல்கிறது. அதில் எரிசக்தி துறை குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது எனவும், இந்தியாவில் பல கண்டுபிடிப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு காரணமாக இயற்கை எரிவாயு விநியோகம் அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் இயற்கை எரிவாயு பயன்பாடு அதிகரித்து வழிவகுக்கும் என்றும், இந்த துறைகளில் ஏராளமான முதலீட்டுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் மகேந்திர சத்யேந்திர தாஸ் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். 85 வயதான அவர் மூளை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 3ஆம் தேதி ஆபத்தான நிலையில் சஞ்சய்காந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று காலை அவர் உயிர் பிரிந்தது. இவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்கள், துறவிகள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் எக்ஸ் தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார். அதில் ராமர் கோவிலில் தலைமை அர்ச்சகர் மகேந்திர சத்யேந்திர தாஸ் மறைவிற்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது எனவும், மத சடங்குகள் மற்றும் வேதங்களில் நிபுணரான மகேந்திர தனது முழு வாழ்க்கையும் பகவான் ஸ்ரீராமரின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என்றும், நாட்டின் ஆன்மீக மற்றும் சமூக வாழ்க்கைக்கு அவர் ஆற்றிய விலை மதிப்பற்ற பங்களிப்பு எப்போதும் பயபக்தியுடன் நினைவு கூறப்படும் என்றும், இந்த துயர நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் வலிமை அளிக்க கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதித்த தடை நீக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி பாலசுப்ரமணியன், அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் சின்ன ஒதுக்கீடு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்றும், உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க உரிமையில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை அல்ல, அதற்கு அதிகாரமும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்திற்கு 2 அதிகாரங்கள் மட்டும் உள்ளனர் என்றும், பிரிவு 15 படி கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டால் ஆவணங்கள் அடிப்படையில் விசாரிக்கலாம் என்றும், 29A சட்டப்பிரிவின்படி கட்சியை பதிவு செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு என்றும், ஆனால் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்றும், அமைச்சராவதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசரம் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 471 நாள் சிறைவாசத்திற்கும் பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். அதன் பின்னர் மறுநாளை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் அமைச்சராக அவர் பொறுப்பேற்றதை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த வித்யகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அமைச்சரவை பதவியில் இல்லை என காரணம் காட்டி ஜாமீனை பெற்ற அவர் மறுநாளை மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதாகவும், கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதால் விசாரணை பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். எனவே அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரியும்
மனுதாரர் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஒகா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் கிடைப்பதற்கு முன்பாக வழக்கு தொடர்பாக வந்த தடயவியல் நிபுணர் தற்போது வரவில்லை என்றும், தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் தான் பயத்தில் வர மறுக்கிறார் என்றும், எனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வலியுறுத்துகிறோம் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்றும், அமைச்சராவதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசியம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஊடகவியலாளர்கள் ஒளிவாங்கியை நீக்கிவிட்டால் அண்ணன் சீமான் எதையாவது உளறுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சீமான், விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்தித்துக் கொண்டார்கள் என்றும், உங்கள் செய்தியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்றும், வியூக வகுப்பில் எனக்கு உடன்பாடில்லை என்றும், பணக்கொழுப்பு அதிகமாக இருந்ததால் இதையெல்லாம் தேவைப்படும் என்றும் சீமான் விமர்சித்தார். இதற்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஊடகவியலாளர்கள் ஒளிவாங்கியை நீக்கிவிட்டால் அண்ணன் சீமான் எதையாவது உளறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும், சமகால சமூக சூழலில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூக வடிவமைப்பாளர்களை நியமிப்பதன் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் பணக்கொழுப்பு என்று பகிரங்கமாக அறிவித்துள்ள அண்ணன் சீமானுக்கும் நடைமுறை அரசியல் யதார்த்தம் புரியவில்லை என்றும் கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாததை கண்டித்தும், மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்காததை கண்டித்தும் புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் சட்டசபை காலை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சபை நிகழ்வுகளில் பங்கேற்ற திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் கடந்த 4 வருடங்களாக அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்றும், செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளது என்றும், மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டி பேரவையிலிருந்து எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம், புதிய ரயில்வே பாதைகள், துறைமுக விரிவாக்கம், புதிய தொழில் கொள்கைகள் மற்றும் ஐடி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த புதிய கல்லூரிகளில் இன்னைக்கு மாதிரி தேர்வு 95% வந்து அதை வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க மாணவர்கள். மிகப்பெரிய அளவில் வந்து அது தோல்வி எடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து கல்வித்துறை மிகப்பெரிய அதிர்ச்சிகளாக இருக்கு. இதெல்லாம் புதுச்சேரியில் வந்து இந்த மாதத்தெல்லாம் இந்த வருகின்ற கூடத்தொடர்ல இந்த கேள்விகள்லாம் கேள்வியாகவும் விவாதமாகவும் இருக்குது. மதுபான கொள்கை புதுச்சேரிக்கு ரயில்வேல தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள்ல இந்த ரெட்டை இன்ஜின் புதிய வண்டிக்கு வந்து ரயில்வேக்கு புதிய ஏதாவது விருப்பப்பாதை அமைப்பு வழி சொல்லியிருக்காங்களா? கடந்த காலத்தை சொன்னது திண்டிவனம் டு பாண்டிச்சேரி, ஈசிஆர் டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி நாகப்பட்டினம், எதுவுமே ஒண்ணு கூட எடுத்துக்கல. விமான நிலைய போடுதலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய புயல் இந்தியாவில், இந்த புயல்ல வந்து இந்த சவுத்துல இருக்கு 4 மாநிலத்தில் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது புதுச்சேரி. 760 கோடி கேட்டாங்க. அதுல வந்து நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? இந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பேரிடரையும் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் இடையே ஒற்றுமை இல்லாததால் டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என்று சென்னை எழும்பூரில் நடைபெற்ற கவிஞர் குடியரசின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாயகத்தில் கவிஞர் குடியரசின் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு கவிஞர் குடியரசின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என கலந்து கொண்டு கவிஞர் குடியரசின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் இடையே ஒற்றுமை இல்லாததால் டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என்றும், ராஜ்யசபா பதவிக்காலம் இன்னும் சில மாத காலங்கள் முடிவடைய உள்ள நிலையில் மீண்டும் பதவி குறித்து மதிமுக சார்பில் எந்த கோரிக்கைகளும் வைக்கப்படவில்லை என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். நம்முடைய முதலமைச்சர் பலமுறை பிரதம மந்திரி இடத்திலே, மோடி இடத்திலே நேரடியாகவே இதை பற்றி வலியுறுத்தி சொல்லிவிட்டார். நாள்தோறும் கடிதங்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற அரசு இந்த தமிழர்களை இந்திய குடிமக்களாகவே நினைக்கவில்லை மோடி அரசு என்று மோடி அரசை நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு சுண்டைக்காய் நாடு, ஒரு மாநில காவல்துறைக்கு கூட ஈடு கொடுக்க முடியாத ஒரு ராணுவத்தை வைத்துக் கொண்டு 7 நாடுகளின் ராணுவ உதவி கொண்டு அவர்கள் தமிழ் இனத்தை அழிப்பதற்காக ஒரு இனப்படுகொலையை செய்து முடித்தார்கள். இப்பொழுது தமிழக மீனவர்களையும் அவர்கள் கைது செய்வது, சிறையில் அடைப்பது, கோடிக்கணக்கிலே அபராதம் விதிப்பது என்ற ஒரு கொடிய செயலை செய்து கொண்டிருக்கிற போது மத்திய அரசுக்கு மனச்சாட்சியும் இல்லை. தமிழர்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் உதாசீனப்படுத்துகின்ற, ஓரவஞ்சகம் செய்கின்ற அநீதியை, அக்கிரமத்தை மோடி அரசு செய்து கொண்டிருப்பதற்கு என்னுடைய கண்டனத்தை நான் மீண்டும் பலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று நடந்தது அன்றோடு முடிந்துவிட்டது எனவும், ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கான தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் எனவும் செய்தியாளர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக செய்திகள் வந்த நிலையில் அவரது வீட்டின் முன்பு அந்தியூர், கோபி மற்றும் பவானிசாகர் தொகுதிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் குவிந்தனர். இந்த நிலையில் வெளியூரில் சென்றிருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தனது வீட்டிற்கு திரும்பி வரும்போது வீட்டின் வெளியே நின்றிருந்த செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்காக நான் யாரையும் அழைக்கவில்லை என்றும், கட்சியின் பொதுக்கூட்டம் தொடர்பாக அழைப்பு விடுக்கவே நிர்வாகிகள் என்னை சந்திக்க வந்துள்ளது என்றும், வேறு எந்த ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெறவில்லை எனவும், அன்று நடந்தது அன்றோடு முடிந்துவிட்டது எனவும், தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் எனவும் செய்தியாளர்களை செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டார். அதன்பின் வீட்டிற்கு வந்திருந்த அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டு அவர்களை அவரவர் வீட்டிற்கு வழியனுப்பி வைத்தார். நம்ம வீட்டுல என்னமோ 100 பேர் இருந்தது இல்லையா? என்னைக்குமே இந்த பேருக்கு இல்லைங்களான்னு கேட்குறேன். இருந்தாங்க என்னைக்கு 100 பேர் 200 பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், யூனியன் ஆஃபீஸில் கூட்ட க்ரௌடு வந்துட்டு தான் இருக்கு, சேர் போடுவோம். இல்லைண்ணே அண்ணனோட கேளுங்க, நான் தயவுசெய்து நீங்கள் போட்டு இல்லை அண்ணன் இல்லை அண்ணன் உங்களுக்கு கேட்டு இல்லை அண்ணன் சொன்ன 2 வார்த்தை, அண்ணன் சொல்கிறது 2 நிமிஷம் கேளுங்க, அதெல்லாம் அதோட பிடிச்சிது. இல்லை அண்ணன் சொன்ன 2 வார்த்தை தான் இன்னைக்கு ரொம்ப இதாக போயிட்டு இருக்கேன். அதுக்கு தான் உங்களுக்கு மேலே இல்லை அண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்ல வணக்கம் வணக்கம் வணக்கம். பள்ளிக்கரணையில் ஏலச்சீட்டு நடத்தி 9 பேரிடம் ரூபாய் 1.5 லட்சத்தை மோசடி செய்த பெண் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை ஜல்லடியான்பேட்டையில் சுப்பிரமணி நகரைச் சேர்ந்த மகாலட்சுமி வீரத்தம்மாள் கோவில் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அசோக்குமார் ஆகிய இருவரும் சேர்ந்து ஜல்லடியான்பேட்டை பகுதியில் மாதாந்திர சீட்டு, குழுக்கள் சீட்டு, தீபாவளி சீட்டு மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களையும் நடத்தி வந்தனர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் சீட்டு கட்டி வந்த நிலையில் சீட்டு பணம் கட்டி முடித்தவர்களுக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை எனவும், மகளிர் சுய உதவி குழுவில் கடன் பெற்றவர்கள் திருப்பி அளித்த பணத்தையும் வங்கியில் செலுத்தவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மகாலட்சுமி மற்றும் அசோக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது சசிகலா, சுமதி சக்திவேல், ராஜாத்தி, சத்யா, சாலினி, காமேஷ், கன்னியாகுமரியைச் சேர்ந்த சண்முகம், பரமேஸ்வரி உள்ளிட்ட 9 பேரிடம் ரூபாய் 1.5 லட்சத்தை ஏமாற்றி உள்ளது தெரியவந்துள்ளது. பிரம்மதேசம் பகுதியில் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் பெருவிழாவில் இன உணர்வுகளை தூண்டும் விதமாக பேசியது குறித்து வழக்கு தொடர்பாக செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் சீமான் ஆஜராகினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பிரம்மதேசம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் பெருவிழா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்
சீமான் இன உணர்வுகளை தூண்டும் வகையில் அவதூறாக பேசியதாக பிரம்மதேசம் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் சீமான் ஆஜராகினார். பாட்டனார் அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல கொடியேற்ற விடலை. இப்போ அத்தனை கட்சி கொடி பறக்கும்போது என் கட்சி கொடி பறக்க விடாமல் சொல்லுவது நீங்கள் யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல. அதே மனம் கொடியெல்லாம் இந்த நாட்டில் பறக்குது. சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் என் கொடி என் நாட்டில் பறக்கக்கூடாது. இப்போ அந்த இடம் அதில் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுது எதனால் வருது அப்படின்ட்டு. அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போடணுங்கிறது போடுறது தான். ஒரு வழக்கு போடணும் அதனால சரி வழக்கு இது அந்த வழக்கை சரி நேர் நிற்க வேண்டியது இருந்தது. வந்து நேர் நின்றுட்டு செல்லும். வேற கட்சி இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கள ஆய்வுங்குது, நாங்கள் கலந்த ஆய்வுங்கிறோம். அவ்வளோதான். கேரள மாநிலம் வயநாட்டில் மீண்டும் யானை தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காட்டு யானையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் நூல்புழா பகுதியில் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தொழிலாளி மானு என்பவர் நேற்று முன்தினம் காட்டு யானை தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் மேம்பாடி பகுதியில் அதிகாலையில் தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்ற பாலகிருஷ்ணன் என்ற இளைஞரை யானை தாக்கியதில் அவரும் உயிரிழந்தார். இதனால் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டு யானை தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மேம்பாடி வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே வயநாடு மாவட்டத்தில் காட்டு யானை, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்து பொதுமக்களை தாக்கும் சம்பவம் தொடர்கதையாகி வரும் சூழலில் வன விலங்குகளிடம் இருந்து தங்கள் உயிரை காக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தின் கழிவறையிலிருந்து ஆறாக ஓடும் கழிவு நீரை அகற்ற சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் இ-சேவை மையம், ஆதார் மையம், வட்ட வழங்கல் பிரிவு, தேர்தல் பிரிவு, சமூக பாதுகாப்பு பிரிவு, நில அளவர் பிரிவு உட்பட பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றனர். இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலர்கள் பயன்படுத்துவதற்காக வட்டாட்சியர் அலுவலக அறையில் ஒரு தனி கழிவறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கழிவறையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தேர்தல் பிரிவு அலுவலகம், வட்ட வழங்கல் அலுவலகம் மற்றும் சமூக பாதுகாப்பு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்லும் பாதையில் ஆறாக செல்கிறது. இந்த கழிவுநீரை பொதுமக்கள் மிதித்துக் கொண்டே அலுவலகங்களை காண செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த அவல நிலையை மறைப்பதற்காக அந்த இடத்தில் தேர்தல் ஆணையத்தின் விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது வேடிக்கையாக உள்ளது. இதற்கிடையே கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பை அன்புமணி ராமதாஸ் அரசியலாக்கி வருகிறார் எனவும், இதுவரை மத்திய அரசிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கேட்காமல் இருப்பது ஏன் என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு ஒரு வியாபாரம் என்றும், சாதிவாரி கணக்கெடுப்பை அன்புமணி ராமதாஸ் அரசியலாக்கி வருகிறார் எனவும், இதுவரை மத்திய அரசிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கேட்காமல் இருப்பது ஏன் என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். செய்தியாளர்கள் சந்திப்பில் போது பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், மாநில துணைத் தலைவர்கள் கோபண்ணா, சொர்ணா, சேதுராமன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் திரு விஜயன், அண்ணன் திரு ஜோதி, நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் திரு தாமோதரன், கொளத்தூர் சட்டமன்ற அமைப்பாளர் வில்லிவாக்கம் திரு சுரேஷ், திருமதி சுகன்யா, திருவிக நகர் சட்டமன்ற அமைப்பாளர் திரு உமாபதி, திரு கிஷோர்குமார்,
பெரம்பூர் சட்டமன்ற அமைப்பாளர் ஆனந்த், திரு வியாசை ஆனந்த், கானிஷா, கொடுங்கையூர் செல்வம். சர்க்கிள் கமிட்டி தலைவர்கள் திரு முரளி, ஹரிபாபு, ஆனந்தராம், சுந்தர், பாபுகான், பாஸ்கர், பீர் முகமது, ரஜினி செல்வம், கணபதி மற்றும் சுகன்யா செந்தில்குமார். இவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் டெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது பெற்றோர்கள் மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுடெல்லியில் இந்திரா காந்தி சர்வதேச உள் விளையாட்டு அரங்கத்தில் சர்வதேச அளவில் கிக் பாக்ஸிங் போட்டி நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து பள்ளி மாணவர்கள் 7 பேர் பங்கேற்றனர். இதில் லோகேஷ் 37 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கமும், முகேஷ் 42 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கமும், கௌசிக் 47 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்றனர். அதேஷ் 28 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கமும், ஹேமந்த் 32 கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கமும், பவித்ரன் 37 கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கமும், மௌசின் 32 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கமும் பெற்றனர். இவர்கள் அனைவரும் புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மேலதாள வாத்தியங்களுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியில் அணியின் மேலாளர் ராஜமாணிக்கம், குப்புசாமி, அணியின் தேசிய நடுவர் கிருஷ்ணராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் தினேஷ், வினோத் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை பெரியபாளையம் அமலாக்க பிரிவு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கும்பலாக இருந்தவர்கள் காவல்துறையினரை கண்டதும் சிதறி ஓடினர். அதில் இருவரை பெரியபாளையம் அமலாக்க பிரிவு காவல்துறையினர் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களது பையில் பண்டல் பண்டலாக கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் வியசர்பாடியைச் சேர்ந்த ஜெரால்டு லூதர்சன், அரும்பாக்கத்தைச் சேர்ந்த வினோத்குமார் ஆகியோர் கைது செய்து புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய சுமன், அப்பு ஆகியோரை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து மனைவியை குத்தி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த கணவரை சித்தோடு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு செங்குந்தர் நகர் பகுதியில் வசித்து வரும் கோபால், மேகலா தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். கோபால் ஐஸ் வியாபாரம் செய்து வருவதுடன் வெளியூரில் தங்கி வெல்டர் வேலையும் செய்து வருகிறார். இவரது மனைவி மணிமேகலை சித்தோடு வசுப்பட்டியில் உள்ள மிக்சர் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இதற்கிடையே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவர் கோபால் வெளியூருக்கு சென்றுவிட்ட நிலையில் மனைவி மேகலா சித்தோட்டில் வாடகை வீட்டில் தனது 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் வெளியூரில் இருந்து வந்த கணவர் கோபால் வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் மனைவி இல்லாததால் மிக்சர் நிறுவனத்திற்கு சென்று மனைவியை அழைத்து பேசிய போது இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கோபால் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிமேகலையின் உடலில் பல இடங்களில் குத்திவிட்டு தப்பிச் சென்றார். மணிமேகலையின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சக ஊழியர்கள் மணிமேகலையை மீட்டு சித்தோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதற்கிடையே சித்தோடு காவல் நிலையத்தில் சரணடைந்த கோபாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் 64ஆம் ஆண்டு விழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. வட மாவட்டங்களில் உலக புகழ்பெற்ற எருதுவிடும் திருவிழா களை கட்டி வருகிறது. அதன்படி வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த நாகல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. விழாவில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். காளைகளை மருத்துவ குழுவினர் மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே போட்டியில் பங்கேற்க அனுமதித்தனர். இதில் அதிவேகமாக ஓடிய காளையின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக 70,000, 2வது பரிசாக 60,000, 3வது பரிசாக 45,000 என மொத்தம் 47 பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் வேலூர், ஆம்பூர், காட்பாடி மற்றும் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு எருதுவிடும் விழாவை கண்டுகளித்தனர்.
அன்னியை கொலை செய்த மைத்துனரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நத்தம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் விளாடிம்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் துபாய் நாட்டில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரது மனைவி சங்கீதா 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டின் அருகே சுரேஷ் என்பவர் தனது மனைவி மணிமேகலையுடன் வசித்து வந்த நிலையில் மணிமேகலை 2 வருடத்திற்கு முன்பு பிரிந்து சென்று விட்டார். இந்த நிலையில் தனது அண்ணி சங்கீதாவிடம் தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படியும் சுரேஷ் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதற்கிடையே குடிபோதையில் சுரேஷ் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சங்கீதாவை வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டார். சங்கீதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் காவல்துறையினர் சங்கீதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே சங்கீதாவை கொலை செய்த சுரேஷை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஆய்வாளர் சிவராமகிருஷ்ணன் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளை களைய வேண்டும் என வலியுறுத்தி கோவில் செயல் அலுவலர் ராஜா இளம்பருதியிடம் அதிமுகவினர் மற்றும் சாமி தூக்குபவர்கள் புகார் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் பாசியக்கார சுவாமி என்கின்ற ராமானுஜர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் இக்கோவிலில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பாக ஆதிகேசவ பெருமாள் கோவில் செயல் அலுவலர் ராஜா இளம்பருதியிடம் பிரசித் குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சாமி தூக்குபவர்கள் ஒன்றிணைந்து புகார் மனு அளித்தனர். மனுவில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் பல வருடங்களாக பணியாற்றி முறைகேட்டில் ஈடுபட்டு ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரனை மீண்டும் பணியில் சேர்த்துள்ளது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தனர். மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமானுஜர் மணிமண்டபத்தை ரவிச்சந்திரன் பல வருடங்களாக பராமரிக்காமல் இருந்துள்ளதாகவும் சித்திரை மாத பிரமோற்ச விழா மற்றும் ராமானுஜர் அவதார உற்சவத்திற்கு காலமாக பல்லக்கு தூக்கும் தொழிலாளர்களுக்கு பதிலாக வெளியூர் ஆட்களை புதிதாக சேர்த்து ரவிச்சந்திரன் முறைகேடு செய்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ராமானுஜர் மணிமண்டபத்தை பராமரிக்க வேண்டும் எனவும் பழைய தொழிலாளர்களையே பல்லக்கு தூக்கும் பணிக்கு பணியமர்த்த வேண்டும் எனவும் அதிமுக நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஸ்ரீபெரும்புதூர் நகரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். கோவில்ல அரசியல் பண்றாங்க. எப்படின்னா இங்க இல்லீகலா ப்ராப்பர்ட்டி, ஒரு சில கோவில் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரவிச்சந்திரன் தான் இல்லீகலா எல்லாமே விற்கிறாரு, வாங்குறாரு, எல்லாம் பண்றாரு. இங்க இருக்க லேடியுமே ஸ்டாஃப் அவங்களே மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தவிர்த்து கோவில்ல அரசியலே வேணாம் அப்படின்னா வேலையை விட்டு போன ஒருத்தரை எப்படி நீங்க மறுபடியும் வேலைக்கு வைப்பீங்க? அப்ப அந்த 5 பேர் இருக்காங்களா, அந்த 5 பேருக்குமே அதே வேலையை கொடுக்கலாம்ல. இப்போ நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், நான் ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே பென்ஷன் வருது, ரிட்டைர்மெண்ட் எல்லாமே வாங்கிட்டு அகைன் நான் உள்ள வரேன்னா அப்ப யாரோட இதுல இவங்க வராங்க? தைரியத்துல உள்ள வராங்க. அப்ப இதுலயும் அரசியல் இருக்குதானே? கோவில தயவு செஞ்சு அரசியல் ஆக்காதீங்க, அதை புனிதமா பாருங்க. இது ஒண்ணுதான் அரசியல் இல்லாம இருக்கு, அதையும் அரசியல் பண்ண வேணான்றதுதான் எங்களோடது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா இப்ப நாங்க சும்மா அந்த அப்ளிகேஷன் கொடுக்க தான் உள்ள வந்திருக்கோம், உள்ள பார்த்து கொடுத்துருக்கோம் ஆபீஸ்ல. நாங்க இன்னும் எங்களோட அண்ணா ஏடிஎம்கேல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நடு ரோட்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் எல்லாருமே உட்காருவோம். காட்டுமன்னார் கோவிலில் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை ராணுவ வீரர் அருள் சகாதேவன் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல் முருகுமாறனின் மைத்துனரும் மருத்துவர் விஷ்ணுதேவனின் தந்தையுமான அருள் சகாதேவன் திருவுருவ படத்திறப்பு நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் சிதம்பர சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் தலைமை தாங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருள்மொழி தேவன் கலந்து கொண்டு அருள் சகாதேவன் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வி ராமஜெயம், அதிமுக அம்மா பேரவை துணை செயலாளர் பாலமுருகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் பாலசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் வாசு உட்பட உறவினர்கள், நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஊத்துக்கோட்டை அருகே லட்சிவாக்கத்தில் அமைந்துள்ள செங்காலம்மன் கோவிலில் நவகால அபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த லட்சிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்காலம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த வருடம் சிறப்பாக நடைபெற்றது.
கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து ஓராண்டை முன்னிட்டு நவகால அபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலையில் மேளதாள வாத்தியங்கள் முழங்க தீப வழிபாடு மற்றும் விநாயகர் பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செங்காலம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், மஞ்சள், குங்குமம், இளநீர், ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவச்சாரியர்கள் தலையில் சுமந்து சென்று கோவிலை வலம் வந்து செங்காலம்மனுக்கு நவகால அபிஷேகத்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்மன் வண்ண மலர்களிலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபதுப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களும் ஆலயத்தின் சார்பில் 1000 பேருக்கு அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் தைத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த மங்கனூரில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் தைத்தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆலயத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு ஜெப வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணியளவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்த புனித தேரில் செபஸ்தியார் வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் பின்னர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக தேர் வலம் வந்தது. விழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரை வழிபட்டனர். திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதான நிகழ்ச்சியில் ஜாதி மத இன பாகுபாடின்றி ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாரணாப்பட்டி அருகே உள்ள பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சாரணாப்பட்டியை அடுத்த செங்குறிச்சி மேட்டுக்களம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஜீர்ணோதர்ண அபிஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக விக்னேஸ்வரர் பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் யாகத்தில் பூஜிக்கப்பட்டது. அதன் பின்னர் பட்டச்சாரியர்கள் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பத்ரகாளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. விழாவில் செங்குறிச்சியை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியாவின் எரிசக்தி துறையில் ஏராளமான முதலீடுகளுக்கு வாய்ப்பு உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உரை. அயோத்தி ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே இல்லை. முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேட்டி. போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அமைச்சராவதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசரம் என உச்சநீதிமன்றம் கேள்வி. ஊடகவியலாளர்கள் ஒளிவாங்கியை நீக்கிவிட்டால் சீமான் எதையாவது உளறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார். தாவேக மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.